على طه رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமான அருள் பொங்கும் ரமலானினுடைய நிறைவு பகுதியை நாம் சந்திக்கிறோம். உண்மையிலேயே ரமலானினுடைய 3 பகுதியில் 3ஆம் பகுதி மிக மிக பயனுள்ளதும் பிரயோஜனமானதும் மாத்திரமல்ல, அதிகமான நற்பாக்கியங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையில் ரமலானின் கடைசி பகுதியில் தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதிலுமே ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த பகுதி. இன்னும் சொன்னால் புனிதமான லைலத்துல் கத்ரை கடைசி பகுதி தான் உள்ளடக்கி இருப்பதையும் நாம் உணர்கிறோம். எனவே தான் லைலத்துல் கத்ரை தேடி ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று காரணமும் சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப விசேஷமான நாட்கள். நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் இதில் எந்த ஒரு நிமிடங்களும் வீணாகிவிடக்கூடாது. குறிப்பாக பாவ மன்னிப்பை தேடும் காலமாக இந்த காலமாக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி ரஹ்மத்தை கேளுங்கள் என்று சொன்ன நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை தேடுகிற பகுதியோடு பாவ மன்னிப்பை தேடி நரக விடுதலையும் தேடுகிறோம். 2ஆம் பகுதி பாவ மன்னிப்பை தேடி 3ஆம் பகுதி நரக விடுதலை. ஆக பாவ மன்னிக்கப்பட்டவர்களாக நரகத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பாவ மன்னிப்பு என்பது ரொம்ப விசேஷமானது. பாவம் செய்தவர்கள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றல்ல. இஸ்திக்ஃபார் என்று மார்க்கம் ஒன்றை சொல்கிறது. இஸ்திக்ஃபார் என்றால் அவ்வப்போது மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பல்வேறு காலங்களில் மனிதர்கள் இறைவனின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அருட்கொடைகள் எல்லாம் அவர்களுடைய சில தவறுகளாலேயே நிறுத்தப்படுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல் அப்தல யுஹரமுர் ரிஸ்க் பித்தம்பி யுஸீபுஹு. மனிதனுக்கு அருளப்பட வேண்டிய பல அருட்கொடைகள் நிறுத்தப்படுகிறது. ஏன் நிறுத்தப்படுகிறது என்கிறார்கள் நபி பெருமானார். அவன் செய்த பாவங்களாலேயே நிறுத்தப்படுகிறது. பல பேர்களுக்கு குழந்தை தாமதமாகும், அதற்கு பாவமும் காரணமாக இருக்கலாம் என்றார்கள். நெருக்கடியான பொருளாதாரம் ஏற்படும், பாவங்கள் காரணமாக இருக்கலாம் என்றார்கள். இன்னொரு பக்கம் பல்வேறு அவர் திறக்கும் வாசல்கள் வெற்றி தராமல் போகலாம், அது அவருடைய பாவம் காரணமாக இருக்கலாம். பல காலங்களில் பார்ப்போம், நாம் கால் வைத்த இடங்களிலெல்லாம் தோல்வி கண்டு கொண்டே இருப்போம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களின் காரணமாகவே அந்த அருள்கள் நிறுத்தப்படுகிறது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகிறார்கள். எனவே பல வகையான அருட்கொடைகள் மனிதனுக்கு தடுக்கப்படுவதற்கு பாவங்கள் காரணமாக இருக்கலாம் என்பதால் நாம் இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்ய வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் சோபனம் என்று சொல்வார்கள். யாருக்கு சோபனம்? தூபா லிமன் வஜதா. யார் தன்னுடைய ஏடில், அவன் கையில் வழங்கப்படுகிற ஏட்டில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இருக்குமோ அவருக்கு சோபனம். இந்த இஸ்திக்ஃபார் என்ற அந்த அரபி சொல் அவனிடத்தில் நமது குறைகளை சொல்லி அதற்கான பரிகாரத்தை தேடுவது. ரப்பிடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த குற்றங்களும் குறைகளும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்பது, அதிலிருந்து விடுதலை வேணும் என்று கேட்பது. இதற்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் நீ வருகிற போது உன்னுடைய ஏட்டில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இருந்தால் உனக்கு சோபனம் என்கிறார்கள். நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை படித்தேன். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு திருக்குர்ஆனை ஓதி கொடுக்கிறார்கள் சில பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்களாம், நீங்கள் எல்லோரும் வஸ்தக்பிரு லி அபீ ஹுரைரா, அபீ ஹுரைராவுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பார்களாம். யார் அபூ ஹுரைரா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பல்லாயிரம் ஹதீஸுகளை இந்த உலகத்திற்கு கொண்டு கொடுத்தவர்கள், உலகம் போற்றுகின்ற மாமனிதர். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீண்ட நெடும் காலம் சொஹபத்துக்கு சொந்தமானவர்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருகாமையை வாழ்க்கையாக கொண்டவர்கள். அவர்களுக்கு பசி தீர்வது கூட ரசூலுடைய சொற்களால் தீர்ந்திருக்கிறது என்பார்கள். அப்படிப்பட்ட அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகப்பெரிய ஹதீஸின் சொத்தாக திகழ்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவ கண்மணிகளிடத்திலே சொல்வார்கள், இந்த அபூ ஹுரைராவுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கள். அந்த பிள்ளைகளெல்லாம் சத்தம் போட்டு சொல்வார்களாம், அல்லாஹ் நீ அபூ ஹுரைராவை மன்னிப்பாயாக, ஒயு அம்மின் அலா துஆஇஹிம், அந்த துஆவுக்கு செய்தனா அபூ ஹுரைரா ஆமீன் சொல்வார்களாம். பாருங்கள் எத்தனை பெரிய மனிதர்கள், எல்லோருக்குமே அந்த தேட்டம் இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பாடம் எங்கிருந்து கிடைக்கிறது? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்கிறார்கள். அவர்கள் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். எனவே தான் நான் இங்கே சொன்னேன், பாவம் செய்தவர்கள்தான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றல்ல, பாவமே இல்லாதவர்களும் பாவ மன்னிப்பு தேடுவது. என்ன காரணம்? சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இடத்திலே ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், ஷக்காயிரில் ஜதூபா, பஞ்சமாகி போச்சுன்னு சொன்னார். நாட்டில் பஞ்சம் அதிகமாச்சுன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுப்பா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லு. நரவு போயிட்டார். அடுத்து ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், அபூ ஹுரைரா அவங்க இடத்துல சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சொல்கிறார், எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன்னு சொன்னார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுன்னு அனுப்பிட்டாங்க. அவர் சரி என்றார். மூன்றாவது ஒருவர் குழந்தை இல்லை என்று சொன்னார். எனக்கு குழந்தை வேணும் என்றார். சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்கிறார். நாலாவது ஒருவர் வந்தார். ஜஃபாபு புஸ்தான் என்றார், என் தோட்டம் வறண்டு போய் இருக்கிறது, கனிகள் தருவதில்லை என்கிறார். அல்லாமா ஹஸனுல் பஸ்ரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. இங்கே வந்த ஒவ்வொருவர்களும் வேறு வேறு காரணங்களுக்காக வந்திருக்கிறார்கள். ஒரே காரணம் அல்ல. ஒருவர் குழந்தையை தேடி வருகிறார், இன்னொரு வறுமையை சொல்கிறார், இன்னொரு நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை சொல்கிறார். ஆனால் எல்லா நிலைகளிலும் தாங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறீர்களே என்று கேட்டபோது சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், அத்தனையும் நான் குர்ஆன் ஹதீஸில் இருந்தே சொன்னேன் என்றார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன சொற்களால் அப்படி சொன்னேன். வாழ்க்கையில் எந்த ஒரு நிலை வந்தாலும், அவனுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், அவனிடத்தில் அல்லாஹுவின் தர்பாரில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதால் அந்தந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்றார்கள் சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.